ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் வள்ளியில் நான் அகைன் ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். செல்லம்மாள் அப்படின்ற அக்காவோட லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அந்த அக்கா வந்து மதுரை பக்கத்தில் ஒரு வில்லேஜை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை 7 வயசு, ஒரு பெண் குழந்தை 4 வயசு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறாப்புல. அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆண் அப்படின்ற நெடிலில் தான் அவரோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும். அவர் எங்கேயுமே தான் ஒய்ஃபை வந்து பேர் விட்டு கூப்பிட்டதே கிடையாது. இங்கே வா இங்கே போ அப்படின்னு தான் சொல்லுவாப்புல. மட்டமாகவும் ட்ரீட் பண்ணுவாப்புல, அசிங்கமாகவும் திட்டுவாப்புல. இது வந்து கிட்டத்தட்ட 8-9 வருஷமா அவங்க இந்த லைஃப் ஸ்டைலில் தான் அடாப்ட் ஆகியிருக்காங்க அந்த அக்கா. இது அவங்க மனசில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அது ஒரு பெரிய அழுத்தமாகவும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த அக்கா வீட்டில் 2வது குழந்தைக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் குலதெய்வ கோயிலில் வச்சிருக்காங்க. மதுரை பக்கத்தில் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன்னா வந்து கிடா விருந்து தான். ஸோ குலதெய்வ கோயிலில் கெடா விருந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. காலையிலேருந்தே இந்த அக்கா வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான வெரைட்டிலாம் பண்ணி சிக்கன் இது கிரேவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடு மட்டன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு இந்த பங்காளி என்ன பண்ணியிருக்காரு, என்னப்பா இது சாப்பாட்டில் உப்பும் இல்லை சப்பும் இல்லைன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காப்புல. அது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பயங்கரமாக கௌரவ குறைச்சலாகி இவங்க ஒய்ஃபை இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாளக்காவை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில எல்லாரும் முன்னாடி திட்டிருக்காரு. ஏற்கனவே அவர் மேல இருந்த அவர் சொன்ன விஷயங்கள், அவர் அந்த வார்த்தைகள் எல்லாமே அவர் மனசுல வந்து அவங்க மனசுல வந்து பெரிய அழுத்தத்தை கிரியேட் பண்ணியிருந்தது. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி இவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, கையில வச்சிருந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு வேகமா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க விருன்னு. அப்போ அவர் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே வந்து நில்றின்னு அவரும் பின்னாடி வந்திருக்காரு. இந்த அக்கா நேரா உள்ள வந்து கதவு சாத்திட்டு பேக்ல வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கதவை எட்டி உதைச்சி உள்ள வந்து உனக்குலாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கும், நான் கூப்பிட நீ மட்டும் வர அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டிட்டு அடிக்கிறதுக்கு கை நோக்கி இருக்காரு. அது வரைக்கும் பொறுமையா இருந்த அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, கையை தடுத்து இந்த பேர் திருப்பி நான் அடிச்சா அது அசிங்கமாயிடும், இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மனசுல இருந்த எல்லா விஷயத்தையுமே கொட்டியிருக்காங்க. அது என்னடா மூச்சுக்கு 300 தடவை ஏன்னு சொல்றேன். எங்க அப்பா எனக்கு செல்லம்மாள்னு பேர் வச்சு செல்லன்னு சின்ன வயசுல கொஞ்சுவாரு. என்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என் பெயர்லாம் மறந்து போச்சு. இப்போ நான் ரோட்ல போகும்போது யாருன்னா செல்லம்மாள்னு கூப்பிட்டா கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன்றேன், ஏன்னு கூப்பிட்டா தான் நான் திரும்பி பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சுடா, உங்களோட வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கையா, 2 பிள்ளைய பெற்றது தான்டா மிச்சம் அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு அவங்க வந்து இஷ்டத்துக்கு மனசுல இருந்த எல்லாத்தையும் கொட்டிட்டு உன்ன மாதிரி ஒரு ஆளா கூடலாம் இனிமேட்டு நான் வாழணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கின்னு வெளியே வந்திருக்காங்க. அப்பா அவங்க பையன் வந்து 7 வயசு பையன் வந்து அவங்க தங்கச்சியை வந்து இங்க வாடி அப்படின்னு கூப்பிட்டு அடிச்சிருக்கான். அதை பார்த்தோன்னே என் அக்கா வந்து நேரா போயிட்டு பட்டுன்னு அந்த பையனை அடிச்சு, அவ உன் தங்கச்சி, வா போனலாம் கூப்பிடக்கூடாது, வாமா போமான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து முறைச்சிட்டு கிளம்பி அவங்க அப்பா வீட்டுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயராக அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டை நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. ஏன்றது ஒரு சாதாரண சின்ன வார்த்தையாக அவங்களுக்கு தோணலாம், ஆனால் அது அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தையும் வலியையும் கொடுத்துருக்கு. இன்னொன்று விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, பெண்களை வந்து நம்ம எப்பவுமே நம்மளுக்கு ஈக்குவலாக தான் நடத்தணும். ஸோ நாம் யூஸ் பண்ணுற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள், வாழ்க்கை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். உறவுகளில் வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நன்றி.